முதலமைச்சர் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை ஆய்வுக் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியான ஆலோசனை நடத்தி வருகிறார் முதலமைச்சர் விஜய். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆய்வு கூட்டமானது நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது மனிதவள மேலாண்மை துறை ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த ஆய்வுக் கூட்டம் தொடங்கியிருக்கிற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை ஆய்வுக் கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது. அந்த வகையில்தான் மனிதவள மேலாண்மை துறையில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். டிஎன்பிஎஸ்சி மூலம் அரசு பணியில் உள்ள அனைத்து காலியிடங்களை நிரப்புவது தொடர்பாக இன்று பேசப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டின் நிதிநிலையை பொறுத்து அரசு காலி பணியிடங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படுவது தொடர்பாகவும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. யுபிஎஸ்சி தேர்வர்களுக்கு மாணவர்களை தயார் செய்யும் விதத்தில் அவர்களுக்கான பயிற்சி வழங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்துவது தொடர்பாகவும் பேசப்பட இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கான பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக அனைத்து துறை சார்பான ஆய்வுக் கூட்டங்களையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார், தலைமைச் செயலாளர், அதே போன்று துறை சார்பான செயலாளர்கள், நிதித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். முதலமைச்சர் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை ஆய்வுக் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியான ஆலோசனை நடத்தி வருகிறார் முதலமைச்சர் விஜய். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆய்வு கூட்டமானது நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது மனிதவள மேலாண்மை துறை ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த ஆய்வுக் கூட்டம் தொடங்கியிருக்கிற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை ஆய்வுக் கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது. அந்த வகையில்தான் மனிதவள மேலாண்மை துறையில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். டிஎன்பிஎஸ்சி மூலம் அரசு பணியில் உள்ள அனைத்து காலியிடங்களை நிரப்புவது தொடர்பாக இன்று பேசப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டின் நிதிநிலையை பொறுத்து அரசு காலி பணியிடங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படுவது தொடர்பாகவும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. யுபிஎஸ்சி தேர்வர்களுக்கு மாணவர்களை தயார் செய்யும் விதத்தில் அவர்களுக்கான பயிற்சி வழங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்துவது தொடர்பாகவும் பேசப்பட இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கான பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக அனைத்து துறை சார்பான ஆய்வுக் கூட்டங்களையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார், தலைமைச் செயலாளர், அதே போன்று
துறை சார்பான செயலாளர்கள், நிதித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.